ஒப்புக்கொள்ள மாட்டாரு. எப்பவுமே அவர் ஒரு காந்திவாதி மாதிரி அவர் காமிச்சுக்கிறாரு. அவருடைய புகைத்துறையை கோவை மக்கள் நான்காம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டோம், கடைசி வரைக்கும் கொடுக்காம அந்த மளிகை கடையில் ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல, உளுந்தம்பருப்பு, பாசி பருப்பு, பட்டாணி பருப்புன்னு, அது மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதுதான் வவுச்சர்னு கொடுத்தாரு. பிளைட்ல ஏறி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்துட்டு அவங்களும் 2 தலைவர்களும் மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு வெளியில வந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறாங்க, சாப்பாட்டு காசு கொடுக்கறாங்கன்னு சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து வாங்குறாரு. இதெல்லாம் சொந்தெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறேன். எங்க இருந்து இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சேன், எப்படி எல்லாம் வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறேன். 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவர் எனக்கு போதும்னு சொன்னவர் எப்படி இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காரு, அதனுடைய மதிப்பு என்ன, எங்க இருந்து அந்த பணமெல்லாம் வந்துச்சு, ஏன்னா அவர் மண்வெட்டி எடுத்து வெட்டினாரான்னு கேக்குறேன் நான். இல்ல தோட்டத்துல போய் 1000 ஆடு வாங்கி மேய்ச்சு அந்த ஆடெல்லாம் குட்டி போட்டு அது சந்தை கொண்டே வித்து அந்த காசை கொண்டு அந்த பூமியெல்லாம் வாங்கினாரான்னு கேக்குறேன் நான். சொல்லக்கூடியவர் அவர் ஒரு தியாகியா இருக்கணும். அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் அந்த துளி கூட பொருத்தம் இல்லாத நபர் அவர். ஒரு வகையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறக்க பேசினா அது உண்மையாயிரும் நினைச்சு அந்த செய்தியில நீங்க தலைப்புச் செய்தியா போடுவீங்க, லைவ்ல காட்டுவீங்கன்னு. உறக்க பேசினா அதெல்லாம் உண்மையாகாது. உண்மையே பேசணும். 20 வருஷம் இருக்கேன் நான் எம்எல்ஏ ஆகி. 5 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப 6வது எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு என்னுடைய 50 வயசு வாழ்க்கையில. 30 வருஷம் நான் பொது வாழ்வுல இருக்கேன். மக்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்ன பத்தி மக்களுக்கு தெரியும். போன 5 வருஷத்துல கரூர் மாவட்டத்தில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்தில் முதலமைச்சர்கள் 21,000 கோடிக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதிகளை கொடுத்திருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கோவை மாவட்டத்தில் 21,000 கோடி. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இதுவரை கோவை மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடிகள் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதை கொடுத்தவர் முதலமைச்சர்கள். இது எல்லாம் அவங்க ஏதாவது செஞ்சுட்டு அந்த கூட்டணி கட்சிகள் வாக்குகளை கேட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வேற எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றது மக்கள்லாம் சிந்திக்கிறாங்க. யார் சார்? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவரு கரூர்ல இருக்காரு. இங்க இருந்து எப்படி இந்த போர் நடக்குது இல்ல, ஏவுகணை தாக்குதல், அது மாதிரி எதுவும் தாக்குதல் நடத்துறதான்னு கேக்குறேன். அவர் தான் ஏற்கனவே மனுவெல்லாம் கொடுத்திருந்தாரு காவல்துறையில, எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும். அதான் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. கேட்டா கொடுக்க போறாங்க, கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. அதனால அது சார் என்ன சார், நான் இங்க ஒரு பக்கம் வேட்பாளர், அவர் அங்க ஒரு பக்கம் வேட்பாளர். சொல்லக்கூடிய கருத்து நியாயமான கருத்தா இருக்கும். அதாவது சார், சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறான்னு பார்க்கணும். வெறுமனே பொதுவெளியில டீ கடையில பேசுறதும், இன்னொரு பொதுவெளியில பேசுறதும், உண்மையில்லாத ஒரு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதும் நான் எப்பவுமே அதுக்கு பதில் சொல்றதும் இல்ல. அது குறித்து நீங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல அது இல்ல சார். சார் அதாவது இல்ல சார், அந்த கருத்துக்கு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும். மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும் சார். நான் இப்போ 5 வீடு இருந்திருக்கேன், இப்ப 6வது வீடுக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை சந்திச்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்கணும், செஞ்சதை சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு வாக்குகளை கேட்டு நேர்மையா தேர்தல் சந்திச்சு ஜெயிக்கணும். அதுதான் ஒரு வேட்பாளருக்கு ஒரு அடையாளம். அதாவது அது நீங்க யாரு கொடுக்கறாங்க, யாரு வாங்கினாங்க அப்படிங்கறது அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார் இது. யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்கறேன். தேர்தல் நியாயமா நடக்கணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தேர்தல் நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களுக்கான திட்டங்களை சொல்லணும், மக்கள் வாக்களிக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப உறுதியா இருக்கேன். ரெண்டும் தப்பு தான் சார், ரெண்டும் தப்பு தான். நான் இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். நீங்க இந்த செய்தியை ஆதாரம் இல்லாம இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆதாரம் இல்லாம அப்படி இருந்தா ஏதாவது புகார் கொடுக்க சொல்லலாம். அப்படி ஒரு நிமிஷம் சார் இருங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு நினைச்சு பேச வேண்டாம். ஆதாரங்கள் இருந்தா போய் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுக்கட்டும், ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு நான் என்னங்கறத நான் விசாரிச்சு சொல்றேன்.